வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் தொடர் சிந்தனை உரை வகுப்பு. வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மன்றத்தின் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இவ்வகுப்பில் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் மகாரிஷியின் ஞானக்களஞ்சிய பாடல்களுக்கு தொடர் சிந்தனை உரையாக விளக்கம் அளித்து வருகின்றார். இன்று 31வது பாகம் தொடங்க உள்ளார். இப்போ சிந்தனை உரையை தொடங்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் ஐயாவை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞான களஞ்சியம் வேதாத்திரிய கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு அறிவின் தற்கால போக்கு என்ற கவியோடு சிந்தனை துவங்குகின்றோம். அறிவின் தற்கால போக்கு. அப்ப அறிவு முற்கால போக்கு என்ன, பிற்கால போக்கு என்ன, துவக்க நிலையில இருந்த அறிவின் போக்கு என்ன என்றால், அறிவின் போக்கு ஒன்வே டிராபிக், ஒரே வழியாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கும். அதில் முன் பின் என்ற பின் நோக்கு என்பதே கிடையாது. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் என்று சொல்வார்கள். அப்படி அறிவினுடைய இயல்பே முன்னோக்கி பயணிப்பதே தவிர பின்னோக்கி பார்ப்பது அல்ல. இந்த உலக வரலாற்றையே அறிவின் பயணம் என்றுதான் சொல்கின்றோம். த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள். அந்த அறிவின் பயணமே இதுவரைக்கும் தொடர்ந்தது, இனிமேலும் தொடரும். அந்த அறிவின் முந்தைய நிலை என்ன, இன்றைய நிலை என்ன, பிற்கால நிலை என்ன என்றால், அறிவின் பயணம் முழுமையிலே புறப்பட்டு முழுமையை நோக்கி பயணிக்கிறது. முழுமையிலே புறப்பட்டு முழுமையை நோக்கி பயணிக்கிறது. அப்ப முழுமையிலிருந்து தன் பயணத்தை துவக்கிய அறிவு ஒவ்வொரு படித்தளமாக பயணித்துக் கொண்டே வந்து 6 நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டது பகுத்தறிவாக. இதன் பிறகு இந்த 6ஆம் அறிவு மீண்டும் பூஜ்ஜியமாக மாறணும். பூஜ்ஜியத்திற்கும் 6க்கும் என்ன பேதம் என்றால், ஒரு புள்ளியிலே தொடங்கி மீண்டும் அதே புள்ளியிலே நிறைவு பெறுவது பூஜ்ஜியம். இதே போல இன்னொரு எண் உண்டு, 8. அதுவும் துவங்கிய புள்ளிக்கே மீண்டும் வந்து முடியும். என்றாலும் அதனுடைய பயணம் என்பது சுற்றுவட்ட பாதை, வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து கடைசியில வந்து சேர்ந்துரும். ஆனா இந்த சுற்றுப்பாதையை நாம் விரும்புகிறோமா? இந்தியாவிலிருந்து கனடா வரணும்னு சொன்னா எது ஷார்டஸ்ட் ரூட், சீப்பஸ்ட் வே என்று தானே பார்க்கிறோம். அப்படியே சுத்திக்கிட்டு வரலாம், உலகம் போற, கடைசியில கனடா வந்தா போதுன்னு நினைக்கிறோமா?
அப்போ விரைவில் ஒன்றை அடைவது, இலக்கை விரைவில் அடைவது. அப்படி என்றால் 8 என்ற சுற்றுவட்ட பாதை பொருத்தம் அல்ல. எது நேர்வழி பாதை? அது இடையிலே திரும்பிவிட்டது. ஒரு வட்டத்திற்கு 360 பாகைகள். இதுல 6 கவனித்து பார்த்தோம் என்றால் 270 பாகைகள் வரைக்கும் வட்டமாக வந்த ஒன்று அடுத்த 90 பாகைகளை தொட முடியாமல் குறுக்கே திரும்பிவிட்டது. இதைத்தான் கிராமப்புறங்களிலே சொல் வழக்காக சொல்வார்கள், இடையிலே போனவனேம்பாங்க. இப்ப இடையிலே போனவனேன்னு என்ன அர்த்தம்? வந்து சேர்ந்தோம் பகுத்தறிவு வரைக்கும், முழுமையை தொடாமல் குறுக்கே திரும்பி விட்டால் இடையில போனவன் தானே. அதனால் இந்த இடையே திரும்பிய பயணத்தை மீண்டும் நேர்படுத்துவது, மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார் இயேசு பிரான். அப்ப அதே 90 பாகை தான், அது குறுக்க திரும்பி இங்க வந்து தொட்டு நிக்குது இடையில. இதை நிமிர்த்தி விட்டால் மீண்டும் அது பூஜ்யத்தோடு இணைந்து விடும். அந்த பயணத்திலே தான் இப்போது மனித இனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதிலே முற்காலத்தில் தோன்றிய அறிவின் பயணம் இப்போதைக்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சிலர் மட்டுமே அறிவின் பயணத்தை நோக்கி முன்னோக்கி போகிறார்கள். அவர்களே விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும். விஞ்ஞானிகள் துவக்கத்தில் பருப்பொருளைத்தான் தேடினார்கள். பிறகு மறை பொருளையும் தேடத் தொடங்கியது. ஓஷோ சொல்லுவார், கடவுளை பற்றிய தேடல் மனிதனுக்கு எப்பவுமே உண்டு. அப்படி அந்த தேடலிலே கிடைத்த விடை என்ன என்றால், சைவ சித்தாந்தத்துல சிவனுக்கு பக்கத்துல தலையில பிறை சந்திரன் இருக்கும். அப்ப என்ன நினைத்தார்கள் விஞ்ஞானிகள்? சிவனின் தலையில தானே பிறை சந்திரன் இருக்கு. அப்ப சந்திரனை அடைந்து விட்டால் சிவனின் தலையை பற்றி விடலாம், தலையை பற்றி விட்டால் சிவனையை பற்றி விடலாம் என்று தான் விஞ்ஞானம் ராக்கெட் வசதி பெற்ற உடனேயே அது சந்திர மண்டலத்தை நோக்கி பயணித்தது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஜடாமுடியும் இல்லை, தலையும் இல்லை, சிவனும் இல்லை என்பது சந்திரனுக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது. இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்புகள் பல வசதிகளை, தகவல் தொடர்பு வசதிகள், இப்படி பல நுட்பங்களை தந்ததுனால விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சி இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவை கூட இன்னும் மேம்படுத்த முடியுமா என்ற அளவிலே தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைக்கு முழுக்க ChatGPT ஆப் வேலை செய்யல. காரணம் என்ன என்றால், அதை நிறுத்திவிட்டு ஏதோ சில முன்னேற்றங்களை செய்வதற்காக அதை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார்கள் நேற்றைக்கு ஒரு நாள். இன்றைக்கு பழையபடி அந்த ஆப் செயல்பட தொடங்குகிறது. அப்ப இன்னும் எதை எட்ட போகிறது இந்த விஞ்ஞானம்? உச்சகட்டமாக பார்த்தோம் என்றால் காட் பார்ட்டிகள். ஒவ்வொரு பருப்பொருளை ஆராய்ந்து பிரித்து அதற்கு மூலப்பொருள் பௌதிகம், பஞ்சபூதங்கள் என்று கண்டு, அந்த பஞ்சபூதங்களிலே மூலப்பொருள் விண் என்று கண்டு, அந்த விண்ணிலே இருந்தது என்ன? ஒரு காலத்துல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மூன்றும் இணைந்ததுதான் விண் என்று நம்பிக்கொண்டிருந்தோம், பேசிக்கொண்டிருந்தோம், படித்தோம். இதை விட நுட்பமாக பிரிக்க முடியாது. which cannot be further subdivided என்றார் அன்றைய விஞ்ஞானி. பிறகு வந்த விஞ்ஞானி அதை உடைத்து, நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய கருவையும் உடைத்து குவார்க்ஸ் என்று கண்டு, அதற்கும் மூலமாக காட் பார்ட்டிகள், ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகள் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகள் காண முடிந்ததா என்றால் காண முடியவில்லை. சரி, அதனுடைய வெளிப்பாடு என்ன என்றால் கரும்புகை மட்டுமே காண முடிந்தது. அப்போ அந்த லீனியர் கொலைடர்ல அணுவை சிதைத்த போது, கருவனை சிதைத்த போது
மிச்சம் என்ன கிடைத்தது என்று சொன்னால் எங்கே போனதுன்னு தெரியல. போன ஆற்றலின் அடிச்சுவடு இங்கே ஒரு கரும் புகையாக மட்டுமே இருந்தது. அப்ப அந்த கரும் புகை என்பது என்ன? அதான் பியூர் பிளாக் ஸ்பேஸ், சுத்தவெளி. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆதி சிவம் என்று சொன்னார்கள். ஆதியிலே இருந்த ஒன்று ஆதி சிவம். எனவே அந்த சிவமே அறிவாக இருக்கிறது என்பதைத்தான் தத் புருஷ என்றார்கள். தத் என்பது இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்ப அறிவே தெய்வம் என்ற கருத்தை முதல் உலகுக்கு அறிவித்தது சைவ சித்தாந்தம். ஆனா இன்றைக்குள்ள சைவ சித்தாந்திகளுக்கு தெரியுமான்னா மடங்கள் தான் ஒன்றை தவிர விளக்கம் தெரியாது. எல்லாம் ஒரு சிலை, பூஜை, புனஸ்காரம், இதிலேயே அவர்களும் வாழ்க்கை வீணடித்துக் கொண்டு மக்களையும் திசை திருப்பி விட்டு இப்படி ஒரு கடவுளை வைத்தே நடக்கின்ற ஒரு வியாபாரம். அதனால் சைவ சித்தாந்தத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட தத்புருஷம் என்ற கருத்து இன்றைக்கு இன்னும் மறைபொருளாக இருக்கிறது. அதை மீண்டும் வெளிப்படுத்தி அறிவே தெய்வம், அஞ்சுவதே துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம் என்று அறிவித்த மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எனவே அறிவின் தற்கால போக்கு குழப்ப நிலை எதிர்காலத்தில் எங்கே போய் முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வி அல்லவா? மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் துன்பப்படணும். துன்பம் இல்லை என்றால் சிந்திக்க மாட்டார்கள். என பரிணாமத்தின் அடிப்படையே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே. துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் அறிவு எழுச்சி பெறுமே தவிர துன்பம் இல்லை என்றால் அறிவு சிந்திக்கவே செய்யாது. அப்ப மக்களுக்கு துன்பம் எப்படி வரும்? உண்பதற்கு இல்லாம போகணும், குடிப்பதற்கு இல்லாம போகணும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போகணும். எப்படி போகும்? ஒன்னா உணவு பற்றாக்குறை, அல்லது நீர் பற்றாக்குறை, அல்லது மூன்றாம் உலக யுத்தம். இந்த மூன்றில் எது வந்தாலும் மக்கள் சிந்திக்க தொடங்கிவிடுவார்கள் எல்லோருமே. அது வரைக்கும் செவிடன் காதல சங்கோதனம் மாதிரி தான், சிந்திக்கவே மறுப்பார்கள். சரி, அது வரைக்கும் இந்த அறிவினுடைய பயணத்தை புரிந்து கொண்டால்தான் இது எங்கே போய் முற்று பெறும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். இப்ப மகர்ஷி என்ன சொல்றாங்க? அறிவதனின் வேகம் இன்று மனிதருக்கு அதிகரித்தும். அறிவதனின் வேகம் இன்று மனிதருக்கு அதிகரித்தும். ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் நேற்றுக்கு பிறந்த குழந்தையை விட இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தை சற்றே ஐக்கியூ அதிகமாக தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கணமும் ஒரு குழந்தையின் பிறப்பிலே ஐக்கியூ கூடிக்கொண்டே போகிறது என்றால் இது எங்கே போய் முடியும் என்ற ஒரு கேள்வி உண்டல்லவா? சரி, அப்படி அதிகரித்தும் பயன் என்ன? எல்லாருக்கும் அறிவு இருக்குது, சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்குது. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏன் குடும்பத்துல, உலகத்துல, சமுதாயத்துல? யார் சிந்திப்பது இதெல்லாம்? அப்ப சிந்திக்க தெரிந்தல் மட்டுமே சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள் என்று சொன்னாங்க. எனவே அதிகரித்தும் பெரும் பகுதியான மக்கள் அறிவதனை அன்றாட தேவை தீர்க்கும் அவசியத்தில் செலுத்துகின்றனர். பணம், பணம், பதவி, பணம், பதவி, பணம், பதவி. நாயா, பேயா, பிசாசா அலையிறானுங்க. என்ன பதவி, என்ன மரியாதை? பதவி விட்டு கீழே இறங்கின நாய் கூட மதிக்காது. செத்து போயிட்டா அடுத்த வருஷமே எல்லாம், அடுத்த நாள் எல்லாம் மறந்துடுவாங்க. எத்தனை பேர் காலத்துக்கு என்ன கூட வந்துடுவாங்களே. கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார், பருவம் வந்து அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்டு அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இதுதானே யதார்த்தம், இதுதானே யதார்த்தம். எனவே இந்த பணம் பதவியிலிருந்து எப்போ கொஞ்சமாவது நிற்கிறோமோ, வேகத்தை குறைக்கிறோமோ, அப்பதான் வாழ்க்கை புரியும். இல்லை என்றால் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வோம், வாழ்க்கையை தொலைத்துடுவோம். வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாதுங்க. என்ன வாழ்க்கைன்னு கேளுங்க. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய அனுபவிக்கணும், நல்லா ஊர் சுத்தணும். அப்புறம் the beauty of nature is all around, but the secret of nature is within you.
உலகத்துல எல்லாம் அழகாத்தான் இருக்கும். ஆனா அத்தனை அழகுக்கு ரகசியம் எங்க இருக்குங்க? தி பியூட்டி ஆஃப் நேச்சர் இஸ் ஆல் அரவுண்ட், பட் தி சீக்ரெட் ஆஃப் நேச்சர் இஸ் வித்தின் யூ. இந்த அழகு தனி. இதுக்கு எங்கேயும் ஓட வேண்டாம், எதையும் தேட வேண்டாம். அதனால் இன்றைய மக்களின் போக்கு என்ன என்றால், மனிதருக்கு அறிவதனின் வேகம் அதிகரித்தும் பெரும் பகுதியான மக்கள் அறிவதனை அன்றாட தேவை தீர்க்கும் அவசியத்தில் செலுத்துகின்றனர். மற்றும் பல்லோர் அறிவதனை செல்வத்தை அதிகரிக்கும் ஆசையாக மாற்றிவிடுகின்றனர். ஆனால் அறிவறிந்தோர் எண்ணம் மட்டும் உலகோர் வாழ்வில் அன்பு, இன்பம், அமைதி தர இயங்கி நிற்கும். இதெல்லாம் ஒரு காலத்துல எல்லாவற்றையும் துறந்து விட்டு துறவுக்கு வந்தாங்க. இன்றைக்கு துறவுக்கு வருவதே சம்பாதிக்கிறதுக்காக நாய் போச்சு. எந்த மடமாவது சொத்து இல்லாம இருக்கா? சொத்து இல்லாத மடமும் காட்டுங்க பார்ப்போம். இல்ல சொத்து இல்லாத உலகத்துல எந்த ஆன்மீக அமைப்பாவது இருக்கா? அப்போ இது ஒரு சுகமான வாழ்க்கை. காவியை கட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில பெரிய ஞானின்னு போஸ்ட் காட்டிக்கிட்டு எல்லா புலன் இன்பங்களையும் மறைமுகமாக துய்த்து கொண்டு இப்படி போலித்தனமான ஆன்மீகம் இருந்தா உலகத்துல எப்படி மக்களுக்கு கடவுளை பற்றிய அறிவு வரும்? கர்மயோகம் எப்படி புரியும்? கர்மயோகத்தை பின்பற்றாத வரைக்கும் வாழ்க்கையில எப்படி நிறைவு, நிம்மதி கிடைக்கும்? இல்லையா? அப்போ துன்பங்களை சந்தித்த போது கூட அதுக்கு எந்த கோயில போய் விழுகலான்னு பாக்குறாங்களே தவிர இதுக்கு காரணம் என்னென்று தேடுவது எத்தனை பேர்? அப்ப ஞானிகள் என்ன செய்தாங்க? அந்த காரணத்தை தேடினாங்க. ஏன் இந்த சிக்கல், பிரச்சனை, வறுமை எல்லாம்? அரண்மனை வாசம் இளவரசன் கௌதமன், அவருக்கு பிறந்த கேள்வி என்ன? என்னது? வறுமை ஏன், முதுமை ஏன், மரணம் ஏன்? இந்த 3 கேள்விகளுக்கு விடை தேடித்தானே அரண்மனை விட்டு வெளியே போனார். ஆனா இன்றைய நிலை என்ன? சாமிஜி அழகா சொல்லுவாங்க, பெண்டு பிள்ளை இல்லாதோன், பிழைக்க வழி தெரியாதோன், சண்டையினால் வீட்டை விட்டோன், தங்கமே சன்னியாசியானார். இவங்க தான் இந்த காவிகள்லாம். ஸோ காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல, வெறும் வெளி வேஷம். காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல. அதனால் இதிலிருந்து வெளிப்படுவது என்றால் அறிவறிந்தோர், அறிவை அறிந்தவர்கள். அறிவை அறிவதுன்னா எப்படி? பாம்பின் கால் பாம்பறியும் சொல்லுவாங்க. அப்ப அறிவை அறிந்தவர்கள் எப்படி? கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்று சொல்லுவாங்க. அப்ப அறிவை அறியுமா? அறிவை அறியுமா என்றால் இந்த அறிவை அறிதல் என்ற 2 சொற்களிலேயே மிக பெரிய பிரம்ம ரகசியமே அடங்கியிருக்கிறது. எப்படின்னு பாருங்க. தத்புருஷ ஆதிசிவம், சுத்த அறிவு, இறைநிலை அறிவாகம் பார்த்தோம். சரி, அந்த அறிவு எழுச்சி பெற்று எல்லாமாக பயணித்தது அல்லவா? இது தெரியுமா அதுக்கு? இல்ல. அப்ப எந்த கட்டத்திலே உணர தொடங்கியது? ஜீவன் வந்த பிறகுதான் உணர தொடங்கியது. அப்ப அறிவே தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய திறம் பெற்றதே ஜீவன்களிலே, நுண்ணுயிரில தான். 6ஆம் அறிவு வரைக்கும் தொடர்ந்து வந்த உயிரின வரலாறு. கடைசியில மனிதனாக வந்தான். இப்ப மனிதனின் அறிவு என்பது என்ன? 5 புலன்களுக்கு 5 அறிவு போதும். 6ஆம் அறிவின் வேலை என்ன? 6ஆம் அறிவின் சிறப்பு என்ன, நோக்கம் என்ன என்றால், இந்த அறிவு தன் மூலமாகிய அறிவை அறிவதே. அப்ப அறிவை அறிதல் என்று சொன்னால் மனிதன் தான் தெய்வத்தை அறிய முடியும். வேற எந்த ஜீவனோ எந்த இயக்கமோ தெய்வத்தை அறியக்கூடிய திறம் இல்லை. ராமகிருஷ்ணன் ரொம்ப அருமையா சொல்வார்,
வெயில் அடிக்குது, எல்லா அறைகளிலுமே தான் வெயில் வெளிச்சம் விழுகிறது. எந்த அறையில மனிதன் இருக்கிறானோ அவன் தானே சொல்றான் இந்த குளிருக்கு இந்த சுகமான வெயில் இதமா இருக்கிறது என்று. மனிதன் தானே அந்த வெயிலை சிறப்பிப்பான். மனிதன் எல்லா இடத்திலும் வெயில் விழுகுது, அதுக்கு சிறப்பு உண்டா? அது போல தெய்வத்தையே சிறப்பிக்கக்கூடிய அறிவு மனித அறிவு தான், பகுத்தறிவு தான். அதனால் அறிவை அறிதல் என்றால் இந்த பகுத்தறிவே அந்த பேரறிவோடு லயமாகி தன் மூலத்தை அறிகின்ற போது பெறக்கூடிய ஒரு பேரின்பம். அதான் அறிவை அறிந்தோர். அப்படி அறிவை அறிந்த ஞானிகள், சித்தர் பெருமக்கள், இவருடைய எண்ணம் என்ன? தனக்கு ஏதாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையா? வானமே வசப்படும். ஒரு ஞானியினுடைய அறிவு ஆற்றலுக்கு பிரபஞ்சமே வசப்படும். என்ன செய்ய முடியாதவர்களால்? திருமூலர் ஒளியுடம்பாக மாறி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பயணித்திருக்கிறார். எப்படி என்ற சூத்திரத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் திருமந்திரத்துல. திருமந்திரம் அல்ல, இன்னொரு தனியாக நூல் இருக்கிறதாக ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னார். அப்போ இந்த உலகத்தையே பயணித்தவர் திருமூலர், பிரபஞ்சத்தையே. எப்படி முடிகிறது அதனால்? எனவே அறிவை அறிந்தவர்கள் எண்ணம் மட்டும் உலகமே வசப்படுத்த முடியும் என்றாலும் அவர்களால் முடியாத ஒன்று என்ன தெரியுங்களா? இந்த மனுஷனை திருத்துறது தான். எந்த ஞானியாலும் ஒரு ஒரு யோகியனை, ஒரு அரசியல்வாதியை திருத்த முடியுமா பாருங்க. இதுதான் ஞானத்தின் குறைபாடு. அவரவர் தான் திருந்த வேண்டுமே தவிர அடுத்த மனிதனை யாரும் திருத்தவே முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால் மனிதனாக, ஒவ்வொரு மனிதனாக தன்னை திருத்த வேண்டும் என்று திரும்பினால் அல்லாது திருத்தத்திற்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு ஆற்றமிக்க மகனாக இருந்தாலும் இந்த மனிதனை மாற்ற முடியாது என்பதுதான் சரித்திர சான்று. வேறு ப்ரூஃப் தேவையில்லை. அதனால் என்ன சொல்றாங்க? வாழ்த்துதல், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என்ன வேணும் எனக்கு? எல்லாரும் நல்லா இருந்தா போதும். அப்ப தனக்கென்றதையும் கேட்க மாட்டாங்க. பிறருக்கென்றே they alone live who lived for others, the rest are more dead than alive என்றார் விவேகானந்தர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். வெறும் ஜடம் நடமாடும் பிணங்கள் என்றார் வள்ளுவர். யாருக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவு இல்லையோ அது எல்லாமே நடை பிணங்கள், மனிதன் என்று சொல்ல முடியாது. அப்படி அறிவறிந்தோர் எண்ணம் மட்டும் உலகோர் வாழ்வில் அன்பு, இன்பம், அமைதி தர இயங்கி நிற்கும். மக்களுக்கு என்னெல்லாம் கிடைத்து விட்டால் எல்லா குறைபாடுகளும் நீங்கி நிறைவாக வாழ்வார்கள். உலக சமாதானம் வந்து சேரும். எல்லோருக்கும் பொருள் துறையில் சம பங்கு கிடைக்கும் என்ற ஒரு தேடல் வருகின்ற போது, சிந்தனை வருகின்ற போது, முதல் தேவை அன்பு. முதல் தேவை அன்பு. அன்பு இல்லாத ஜீவன் உண்டா? அன்பு இல்லாத இடம் உண்டா? அன்பு என்பதற்கே நாம் வைத்திருக்கிற ஒரு கொச்சையான வார்த்தை February 14. மேல்நாட்டில கூட அது செயின்ட் போப்பா யாரோ ஒருத்தர், அவர் தான் அந்த நாள் அறிவித்திருக்கிறார். அன்பின் திருநாள் என்று பேருங்க அதுக்கு. February 14 அன்பின் திருநாள். இதை இந்தியாவில் எப்படி கவர்ச்சி பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். காதலர் தினம்.
காதலர் தினம். அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் அன்பு வேண்டாமா? டீனேஜுக்கு மட்டும் லவ் இருந்தா போதுமா? அன்பே சிவம் என்பர் அறிவுடையார். அன்பு வேறு சிவம் வேறு என்பர் அறிவிலர். அன்பே சிவம் என்பவர்கள் சிவத்தை அறிந்த மெய்ஞானிகள். அன்பு வேறு சிவம் வேறு என்பர் அறிவிலர். அறிவு கட்டவன் தான் அன்பு வேறு சிவம் வேறுன்னு சொல்லுவான். அன்பே சிவமாய் ஆனதை அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப அன்பு என்பது என்ன? கண்ணதாசன் ரொம்ப அருமையான ஒரு பாடல், கருத்தாழமிக்க ஒரு பாடல். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். நாம போடுற மாலு எவ்வளவு பெருசா இருக்குது. ஆண்டவனே ஒரு பெரிய மால் தொடங்கினா எப்படி இருக்கும்? ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். அதாவது இந்த உலகம் வச்சுங்களேன், அதில் 1000 பொருள் குவித்தான். இல்லாத பொருளே கற்பனை பண்ண முடியாது. 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான். அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். ரொம்ப பிக் ஷாட். ஸ்டார் ஹோட்டல் போப்பா, பிரேக்ஃபாஸ்ட் 5000 ரூபாய். நான் அன்னாடம் காட்சி, வசதியே இல்லை. அதான் ஆயா கடை இருக்கு பாரு, அங்க போ, 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி. எங்கே போனாலும் வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான். அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். அதுக்கு மேல சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடும். சரி, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா, பர்ச்சேஸ். இறுதியா ஆண்டவன் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறான். இறுதியில ஆண்டவன் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறான். பல பொருட்கள் இருந்த இடமே தெரியல, எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக். சில பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மீதி இருந்தன. ஒரே ஒரு பொருள் மட்டும் அந்த பக்கமே யாரும் திரும்பவில்லை. வைத்தது வைத்தபடி அப்படியே இருந்தது. அதை கண்ணதாசன் முடிக்கிற கடைசி 4 வரிகளில், எதையும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. இதே கதிதான் ஆண்டவனுக்கும். எல்லா வேடிக்கையும் உண்டு. சிலை வழிபாடு என்ன, தேர் திருவிழா என்ன, எல்லா கூத்தும் உண்டு. ஆனால் ஆண்டவனை தேட மட்டும் ஆள் இல்லை இங்க. இது உண்மையான கடவுள் என்று தேடுவதற்கு இங்க ஆள் கிடையாது. எனவே அந்த அன்புதான் அடிப்படை. அதை அறிந்து விட்டால் என்ன வரும்? அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. இறைவனை அறிகின்ற போது அன்பு பெருக்கெடுக்கும். அந்த அன்பு எல்லை பார்க்காது, பேதம் பார்க்காது. எப்படி நல்லவனுக்கும் தீயவனுக்கும் தாகம் தீர்ப்பதிலே நீர் பேதம் பார்ப்பதில்லையோ, அதே போல வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. இறைவனும் பேதம் பார்ப்பதில்லை, அன்பும் பேதம் பார்ப்பதில்லை. அதனால் அன்பு வந்துவிட்டால் போதும், உலகில் எல்லாமே நிறைந்துவிடும். அன்பின் குறைபாடே, அறிவின் குறைபாடே அனைத்து பற்றாக்குறைகளுக்கும், சிக்கல்களுக்கும், யுத்தங்களுக்கும் காரணம். அன்பு வந்துவிட்டால் அதன் உணர்வு என்ன? இன்பம், சுகம். அதாவது ஒரு பழைய திரைப்பாடல வரும், இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? சரி, நான் உனக்கு சொல்றேனே இன்பத்தை தேடுன்னு, நானும் கொஞ்சம் தேடி இருப்பேன் இல்ல. அப்படி தேடி பார்த்ததுல இதிலெல்லாம் இன்பம் இல்லை என்பதை நான் சொல்லிடுறேன். மிச்சத்துல போய் நீ தேடு.
இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம். கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம். வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம். மிச்சத்தை போய் தேடுனா மிச்சம் என்ன இருக்கு? சுருக்கமா மொத்தமா சொல்லிட்டாரு. மிச்சத்தை போய் தேடுனா மிச்சம் எங்க போய் இன்பத்தை தேடுவது? இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அதான் அந்த இன்பத்தை தான் தேட சொன்னார். அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்து உயிர்களுக்குள்ளும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப அன்பின் வெளிப்பாடு இன்பம், இன்ப ஊற்று. இந்த இரண்டும் நிறைவாகிவிட்டால் தேடல் இல்லை, அடைய வேண்டிய ஒன்றுமே பெருகளோ கிடையாது. அப்போ அமைதி வந்து விடுகிறது. தேடல் ஓடல் இருந்தால் தான் அமைதி கெட்டு போகும். தேடலும் இல்லை ஓடலும் இல்லை என்றால் மிச்சம் என்ன? அமைதி தானே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் இல்லையா, இந்த மனதில இருந்து காமமும் காசு ஆசையும் நீக்கிவிட்டால் வேற என்ன மிச்சம்? ஈஸ்வர பிரேமையே அங்கு மிச்சம். இப்படி அன்பு இன்பம் அமைதி தர இயங்கி நிற்கும். இதுதான் உண்மையான ஞானிக்கும் போலிகளுக்கும் உள்ள பேதம். ஐயா, அடுத்த கவி. உடல் மின்சாரம் என்பது அடுத்த கவியின் தலைப்பு. வித்தை இடமாய் தொடர்ந்து உடல் மின்சாரம் விறுவிறுப்பாய் பாய்ந்து உடலில் ஓடுகின்ற இரத்த சூழலால் பெருகி புலன்கள் மூலம் ரசம் பலவாய் மாறி மூளை அளவு காட்ட சத்தம் ஒளி சுவை மனம் ஊர் உணர்ச்சி என்ற சகலமுமாய் உணர்தலுமாய் செலவாய் மேலும் நித்தியமாம் நிலையறியும் யோகமாயும் நிறை குறையாய் இயங்குவதை அறிவென்கின்றோம். உடல் மின்சாரம், பயோ கரண்ட். விஞ்ஞானம் பயன்படுத்துகின்ற வார்த்தை பயோ கரண்ட். உடல் மின்சாரம். சாரம் என்றால் ஒரு தொடர் நிகழ்வு. சரம், சாரம். மின்சாரம், மின் என்ற ஆற்றலின் தொடர் இயக்கம் மின்சாரம். இதை என்ன சொல்கின்றோம்? எலக்ட்ரிசிட்டி என்ற ஒரு வார்த்தையை சொன்னாலும் பொதுவாக கரண்ட் என்ற ஒரு சொல் பயன்படுத்துவோம். இது மின்சக்திக்கான பெயர் அல்ல. எலக்ட்ரிசிட்டி என்பதுதான் மின்சாரத்திற்கு சரியான சொல். ஏன்னா எலக்ட்ரான் அது தொடர்ந்து ஓடுவது எலக்ட்ரிசிட்டி. பிறகு கரண்ட் என்ற சொல் ஏன் வழக்கிலே இருக்கிறது என்றால், கரண்ட் என்பது தொடர் இயக்கம் என்ற அர்த்தம். இப்ப வாட்டர் கரன்சி, நீர் வேகமாக தொடர்ந்து ஓடுகின்ற போது வாட்டர் கரன்சின்னு பேர். எவ்வளவு டிரான்சாக்சன் செய்து கொள்ளலாம், எல்லை கிடையாது. வங்கியிலே அந்த கணக்குக்கு கரண்ட் அக்கவுண்ட் என்று பேர். அதே போல தொடர்ந்து ஓடுகின்ற மின்சாரம் கரண்ட். இப்போ இந்த மூன்றிலேயும் கரண்ட் என்பது தொடர் இயக்கம் என்றால், கரண்ட் என்ற சொல்லுக்கு தொடர் இயக்கம் என்பது பொருள் என்றால், இயங்குவது எது? தொடர் இயக்கம் சரி, அப்ப இயங்குவது எது? அதான் மேக்னட்டிசம், அதான் வான்காந்தம், ஜீவகாந்தம். உடல் மின்சாரம். இப்போ உடலில் ஓடுகின்ற அந்த மின்சக்திக்கு மூலம் ஜீவாந்த துகள்கள். அப்ப ஜீவாந்த துகள்களே குவிந்து அது உயிர் இயக்கமாக, மின் இயக்கமாக உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஓடுகின்ற போது எப்படி மின்சக்தியே காற்றாக, நெருப்பாக, குளிர்ச்சியாக மாறுகிறதோ, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஏசி
அப்போ மின்சாரம் தானே தரமாற்றம் அடைகிறது. அதே போல இந்த காந்தமே உயிரிலிருந்து தரமாற்றம் அடையும். அப்ப அது 5 புலன் உணர்வுகளாக, 5 வகை செயல்களாக காந்தமே தன்மாற்றம் அடையும். அப்ப கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேட்டிசம் இஸ் பர்செப்ஷன். ஜீவாந்தத்தின் செலவும் தரமாற்றமுமே உணர்வுகள், அனுபவங்கள், இன்ப துன்பங்கள். எனவே இந்த உடல் மின்சாரம் என்ற ஒரு வித்தை இடமாய் தொடர்ந்து உடல் மின்சாரம், வித்து சீடு. நம் உடலிலே வித்து சக்தியை மையமாக கொண்டுதானே ஆற்றல் இயங்குகிறது. இப்போ தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்த போது தோன்றியது ஒரு புதிய ஆத்மா, ஒரு காந்த கருமையம், காசல் பாடி. அதுவே தொடர்ந்து தாயின் நாதம் என்ற காந்தாற்றை ஈர்த்து 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 தன்வசப்படுத்தி தன்னை திணிவுபடுத்தி கொண்டது உயிர்நிலை, ஆஸ்ட்ரல் பாடி. இதே நிகழ்வு தொடர்ந்து நடைபெற, மேலும் திணிவு பெற அந்த உயிர் துகள்களே திசுக்களாக, பருத்தோற்றங்களாக, உடலாக மாறுகிறது. அப்போ அடிப்படை காந்த உடல், திணிவு நிலை உயிர் உடல், மேலும் உச்சம் பெற்ற நிலை, திணிவிலே உச்சம் பெற்ற நிலை பருவுடல். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் மனித வடிவம், மனித வாழ்க்கை. அதனால வித்தை இடமாக கொண்டு வித்து சக்தி தான் அடிப்படை. சரி, இந்த வித்து என்பதனுடைய உட்பொருள் என்ன? எதை வித்துன்னு சொல்கிறோம்? இப்ப நான் சொன்ன பாருங்க, தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்தது, ஒரு உயிர் சக்தி, ஒரு கருமுட்டை இணைந்தது, ஒரு ஆத்மா பிறந்தது. அப்போ எது இந்த ஆத்மா, இந்த உடம்புக்கு மூலக்கூறாக ஆத்மாவாக உருவானது? அதை வித்து என்று சொல்கின்றோம். இந்த வித்து என்ற சொல்லுக்கு மூலப்பொருள் என்ன, மூல சொல் என்ன என்றால், வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன். இறைவனுக்கு இன்னொரு பேரு வித்தகன். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அகப்பொருளாக இறை துகளிலே மையப்புள்ளி வித்தகன், ஒரு விண்ணிலே மையப்புள்ளி வித்தகன், ஒரு ஜீவனிலே மையப்புள்ளி வித்தகன், ஒரு மனிதனிலே மையப்புள்ளி வித்தகன். எது அகமாக உள்ளே மையம் கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த மூல ஆற்றலுக்கு வித்து. இருப்பும் இயக்கமும் கலந்த நிலை. எனவே அந்த வித்து சுத்த வெளியாக இருப்பேதான் மையத்தில் இருப்பாக அமைந்து அந்த இருப்பே இயக்கத்துக்கு ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த இருப்போடுவே ஆற்றல் கலப்புற்று காந்தமாக மாறுகிறது. இப்ப இருப்பு, இயக்கம், காந்தம். இப்படி வித்து அதை இடமாய் கொண்டு, இடமாய் தொடர்ந்து உடல் மின்சாரம் விறுவிறுப்பாய் பாய்ந்து உடலில் ஓடுகின்ற இரத்த சூழலால், இரத்த சுழலால் பெருகி புலன்கள் மூலம் ரத்த ஓட்டம் இல்லைன்னா நமக்கு சர்க்குலேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்காது. அப்ப எல்லா ஆற்றல்களும் ரத்தத்தின் மூலமாக, நரம்புகள் மூலமாகத்தான் பயணிக்கின்றன. இப்போ நரம்புகள் எல்லாமே கம்யூனிகேட்டிவ் சிஸ்டம். ரத்தம் எனர்ஜி சப்ளை. அப்ப ஆற்றலை வழங்குவது இரத்த ஓட்டம், உணர்வுகளை பரிமாறுவது நரம்பு மண்டலம். எனவே வித்து அதை இடமாய் தொடர்ந்து உடல் மின்சாரம் விறுவிறுப்பாய் பாய்ந்து உடலில் ஓடுகின்ற இரத்த சுழலால் பெருகி புலன்கள் மூலம் ரசம் பலவாய் மாறி மூளை அளவு காட்ட. இந்த ரசம் பலவாய் மாறி எப்படி பலவாக மாறுகிறது?
மண் தத்துவம் அதிலே மனம் சொல்கின்றோம் இல்லையா? விண் தத்துவம் அதை தொடு உணர்வு என்கின்றோம். இப்போ தொடு உணர்வுல இருக்கின்ற காந்த ஆற்றலுக்கும் மனம் என்ற வாசனை வீசுகின்ற காந்த ஆற்றலுக்கும் பேதம் என்ன? ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா? ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா? அப்ப எல்லாமே இறைநிலையிலிருந்து தான் வந்தது என்றாலும் எதிலே பேதம்? அணு திணிவிலே அலை திணிவிலே பேதம். மகிழ்ச்சி ரொம்ப எளிமையா உதாரணம் சொன்னார். ஒரு முறை இந்த பஞ்சபூத தத்துவத்தை பற்றி மகிழ்ச்சி பேசிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப எளிமையா சொல்றார். பாருங்க, பஞ்சபூத தத்துவத்துக்கு ஒன்னும் சிரமமே பட வேண்டாம், சிம்பிளா நான் விளக்கி சொல்றேன் பாருங்க அப்படின்னு 2 கைகளை உயர்த்தினாரு. இடது உள்ளங்கை அது மேல, அதுல உள்ளங்கையில வலது ஆள்காட்டி விரல் அதை வச்சு லேசா தொட்டார். இப்ப என்ன? தொடுதல், அதாவது தொடு உணர்ச்சி. சரியா? இப்ப அப்படியே லேசா அதை அழுத்துங்க. இப்போ அழுத்துதல் குத்துதல். சரி, அந்த அழுத்தத்தோட அந்த விரல் அப்படியே அசைங்க. அப்படியே காதுட்டு வச்சு பாருங்க என்ன வருதுன்னு. ஓசை. அப்போ அழுத்தம், அடுத்தது ஒளி வந்துருச்சா? அப்படியே தேய்ச்சிட்டுருங்க. சூடாகுதா அப்படின்னாரு. ஆமா சாமிச்சு. அப்போ வெப்பம். அப்படியே வந்து தேய்ங்க. இப்போ வேர்வை வருதா அப்படின்னாரு. வேர்வை வருது. அப்படியே கொஞ்சம் தேய்ங்க. அழுக்கு வருதான்னாரு. ஆமா சாமி, திரியா அழுக்கு வருது. இவ்வளவுதான் பஞ்சபூதம். உள்ளங்கைக்குள் ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தாரு பாருங்க. பஞ்சபூத தத்துவத்தை உள்ளங்கையில விளக்கிட்டார். அப்போ தொடுதல், ஒளி, ஒளி, சுவை, மனம், அழுத்தம், ஓசை, வெப்பம், நீரு, அழுக்கு, கெட்டி பொருள், இப்படி பஞ்சபூத தத்துவத்தை எடுத்து காட்டிட்டார். அப்ப என்ன அர்த்தம்? நாம செய்தது அழுத்தி பிடிச்சோம், அசைச்சோம். அப்ப என்ன ஆகுது? அழுத்தத்தின் தொடர் நிகழ்வே அழுக்கு வரைக்கும். அழுத்தத்தின் தொடர் நிகழ்வே அழுக்கு வரைக்கும். அந்த அழுக்குக்கு ஒரு மனம் இருக்கு இல்லையா? வேர்வை நாத்தம். அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? விண்ணில் இருக்கின்ற அதே ஆற்றலே திணிவு கூட 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 பேதம் படும். அந்த பேதங்களிலே தான் உலோகங்கள் எவ்வளவு 235 ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்ததுன்னா தங்கம், அதுக்கு மேல போச்சுன்னா பிளாட்டினம், அதுக்கு மேல போச்சுன்னா வெடிப்பொருட்களாக மாறி போகும். யுரேனியம், தோரியம், இதெல்லாம் வெடிப்பொருட்களாக மாறி போகும். அதுக்கு மேல இணைய முடியாது. அப்ப அணுக்களே சிதைந்து போகும். அது அட்டாமிக் ஃபிஷன். சோ கூடுதல் பிரிதல், இதுவரைக்கும் அட்டாமிக் ஃபியூஷன் நடந்துட்டு இருந்தது, அணு சேர்க்கை நடந்திருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல சேர்க்கை முடியாது என்கின்ற போது அதுவே பிரிய தொடங்குகிறது, சிதைய தொடங்குகிறது. ஸோ அட்டாமிக் ஃபியூஷன் பிகம்ஸ் ஃபிஷன், சிதைந்துவிடும். இப்படி ரசம் பலவாய் மாறி மூளை அளவு காட்ட அதே தன்மாற்றங்களை நம்முடைய மூளை உணர்கிறது. உணர்கின்ற போது சத்தம், ஒளி, சுவை, மனம், ஊர் உணர்ச்சி என்ற சகலமுமாய் உணர்தலுமாய் செலவாய் மேலும் நித்தியமாம் நிலையறியும் யோகமாயும். இதெல்லாம் அனுபவங்கள், பஞ்ச புலன், பஞ்ச இந்திரியங்கள், அனுபவங்கள். அதுக்கு மேல என்ன ஆகுது என்றால் நித்தியமாம் நிலையறியும் யோகமாயும். யூகித்தல், அசம்ஷன். எது யூகிக்க முடியும்? 6ஆம் அறிவை கொண்டுதான் யூகிக்க முடியும்.
எனவே 5 அறிவு மட்டுமல்ல, யூகம் என்ற 6வது அறிவாகவும் யூகமாயும் நிறை குறையாய் இயங்குவதை அறிவென்கின்றோம். அந்த யூகம் மேன்மைக்கு போனால் நிறை, கீழ்மைக்கு போனால் குறை. எண்ணம் ஒன்றேதான், நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம். நல்ல எண்ணம் பாராட்டப்படுகிறது, கெட்ட எண்ணம் தூற்றப்படுகிறது. எண்ணம் ஒன்றுதானே. இப்படி யூகமாயும் நிறை குறையாய் இயங்குவதை அறிவு என்கின்றோம். அப்போ எது அறிகிறது? இந்த உடம்புல இப்போ உதாரணமா நாக்கிலே ஒரு பொருளை வைக்கிறோம். வைத்த உடனே அது சுவை, மெல்ல மெல்ல அதுல சுவை என்ற ஒரு உணர்வு நாம் பெறுகிறோம். இப்ப சுவை என்பதை அறிவித்தது யார்? நாக்கா? சாத்தியமில்லை. மூளையா? அதுவும் சாத்தியமில்லை. பிறகு எது சுவையாக அறிந்தது என்றால், அறிவே மூளை வழியாக நாக்கை பயன்படுத்தி உணவின் தன்மையை அறிந்து கொள்கிறது. அப்ப மூளை என்பது அறிவுக்கு ஒரு ஊடகம், இயங்குவதற்கான ஒரு களம். மூளை வழியாக அறிவுதான் இயங்குகிறது, அறிகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்க 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 ஒரே விடைதான் வரும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன பார்க்கிறது? மெய்ப்பொருளாய் அறிவே காண்கிறது. இப்படி எதை நம்ம கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்த்தாலும் அதுவாக அடைந்த மாற்றம் எல்லாமே ஒரே பொருள் தான், ஒரே பொருள் தான். அதனுடைய திரு விளையாடல்களே மாய திரு நடனம் என்பார் மகர்ஷி. அதுதான் இந்த உலகம். ஆயத்தில் சொல்லுவாங்க காஸ்மிக் டான்ஸ். சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஏன் நாட்டியம் ஆடுகிறார்? அது தரிசனத்த பிறகு சிதம்பரம் ரகசியம் பாரும்பாங்க. சிதம்பரம் ரகசியம் என்ன? திரை விளக்கி பார்த்தா ஒண்ணும் இல்லை, இருட்டு. அப்ப என்ன தத்துவத்தை சிதம்பரம் காட்டுகிறது என்றால், இங்க இருக்க ஒண்ணுமில்லைன்னு இருட்டாக, அதுதான் ஆடுகின்ற நடராஜனுக்கு மூலம். சிதம்பரம் ரகசியம் என்ன? இந்த ஆடிட்டு இருக்கிறாரே நடராஜர், இவருக்கு மூலம் இந்த சுத்தவெளி ஆதிசிவம். இது ஆடி முடிந்து விட்டால் முடிவு என்ன? மறுபடியும் சுத்தவெளி தான். அப்ப மூலம் சுத்தவெளி, இயக்கம் நடராஜன், முடிவு சுத்தவெளி. ஒரே இடத்துல மூன்றையும் காட்டிவிட்டான். ஜெனரேட்ஸ், ஆபரேட்ஸ், டெலிட்ஸ். GOD, காட். சிதம்பர ரகசியம். இவ்வளவுதான். வாழ்க்கமுடன் இந்த விளக்கத்தோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாய்ப்பளித்த சேமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். வாழ்க்கமுடன். ஐயாவினுடைய மிக 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 மிக்க நன்றிகள் ஐயா. மிக மிக்க நன்றிகள் ஐயா. மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. உங்களுடைய சிந்தனை உரை வளைய போல் மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் இருந்தது. அதோடைய அருமையான உதாரணங்கள், அந்த உதாரணங்களை நல்ல சிம்பிளான உதாரணங்கள், அது இன்னும் மேலும் மேலும் விளக்கக்கூடியதாக இருந்தது. ஐயாவிடம் உங்களுடைய கருத்துக்களை பகிர விரும்புபவர்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் கையால் உயர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கமுடனம்மா, சொல்லுங்கள் ஐயா. அந்த பஞ்சபூதத்துக்கு சொன்னீங்களே, சுருக்கமா ஒரு முறை சொல்லுங்க ஐயா. அதாவது உள்ளங்கை, ம், ம், இடது கை உள்ளங்கையில வலது ஆள்காட்டி ம், வரல லேசா தொடுறோம், ம், தொடுதல். ம், அழுத்தமா வேகமா தொட்டீங்கன்னா குத்துதல் சொல்றோம், ம், சரியா? அந்த அழுத்தத்தோட ம், அப்படியே லேசா விரலை அசைச்சிங்கன்னா
ஆ. காதுட்டு வச்சு பாருங்க, சத்தம் கேட்கும். ஓஸ் ஆ. அப்ப ஓசை. அழுத்தம், ஒலி 2வது ம். தன்மாற்றம். ஓ. அப்படியே விரல அசைச்சிட்டே இருந்தீங்கன்னா, லேசா ம். கை நுனியில சூடு தெரியும். ம். அது வெப்பம். ம். ம். அப்படியே தொடர்ந்து அசைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அடுத்து ம். நீர், வியர்வை வரும். ஓ. தொடர்ந்து அசைச்சிங்கன்னா அழுக்கு வரும். ம். ஆ. அப்போ பஞ்ச பூதங்கள் உள்ளங்கையிலே வந்துடுது. ஒண்ணு ம். விண்ணு, அப்புறம் ம். அதுவே காற்று, அதுவே ம். வெப்பம் நெருப்பு, அதுவே ம். தண்ணி, அதுவே ம். அழுக்கு கெட்டி பொருள். அதுல அழுத்தம், ஒளி, சுவை, மனம், ம். பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப ம். பஞ்ச பூதங்களையும் பஞ்ச தன்மாத்திரைகளையும் உள்ளங்கையிலேயே காட்டிட்டார் மகர்ஷி. ஓ. இது எங்க லேபுக்கு போக அது வேண்டாமே, ம். யாரையும் போய் கேட்க வேண்டாமே. ஆமா. கொஞ்சம் அறிவு இருந்தா போதும், யோசிச்சு பார்த்து நாமளே புரிஞ்சுக்கலாம். இப்படித்தான் பஞ்சபூதங்கள் வந்தது. ம். யாரும் மேல இருந்து படைக்கல. ம். ஆண்டவன் உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொன்றா படைக்கல. ம். எல்லாம் அதுவாகவே தன்மாற்றம் அடைந்தது. ம். அதுதான். ஐயா, அடுத்தது சிதம்பரம் ரகசியம் சொன்னீங்களா? அது இருட்டு தான் அர்த்தங்களா? அந்த இருட்டு தான் ரகசியத்துக்கு? சிதம்பர ரகசியம். ஆ. ஆமா. ஓ, திரைவெளிக்கு சரிங்க. பார்த்து ஒண்ணுமே தெரியாது, கும் இருட்டா இருக்கும். ம். ம். அதான் ரகசியம். என்ன ம். ரகசியம்? பியூர் பிளாக் ஸ்பேஸ். ஆதி ம். சிவம் என்பது கும் இருட்டு. ம். ம். அதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பரம். ஆமா, அந்த அதுவே தான் இங்க பஞ்ச நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. திருநடனங்களாக நடனம் முடிய முடிய மீண்டும் சுத்தொலியாக மாறி போயிடும். ம். நன்றிகள் ஐயா. அந்த பஞ்சபூதத்தை சொன்னீங்க. இதுவரை நான் கேள்விப்படலைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாமி நீங்க சொன்ன சொன்னீங்க. அருமையான உதாரணம் அது. ரொம்ப நன்றிகள் ஐயா. வாழ்க நன்றிம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்ததா வளமுடன் ஐயா. அடுத்ததா வெற்றி சொல்லுங்க ஐயா. வெற்றி. ஓ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். ஆம், நீங்க ஒரு ஒரு 3 உதாரணம் சொன்னீங்க. அதாவது நம்ம அறிவை எப்ப தேடி போவோம்னா, நம்ம உடம்பு தீராத வியாதி வந்தா, ம் ரொம்ப ஒரு செயல்படுத்த முடியாத ஒரு கஷ்டம் வந்தா, அது மாதிரி இருந்தாதான் அறிவை நோக்கி போவோம்னு சொல்றீங்க. ம் ம் ஆனா இப்ப ஒரு சாதாரண நிலையில வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்கய்யா. அதாவது அந்த காந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கூடுதல் ஆனாலும் நம்ம உடல்ல வந்து அதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்றேங்க ஐயா. ம் ஆனா அது காந்த சக்தி அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதை வந்து செலவு பண்றதுக்காகவே நம்ம சில விஷயத்துலலாம் ஈடுபட வேண்டியிருக்குங்க ஐயா. ம் இப்ப ஞானிகள்லாம் அந்த காந்த சக்தியை எப்படிங்க ஐயா அவங்கெல்லாம் நியூட்ரலைஸ் பண்றாங்க? நம்ம அதுக்குத்தான் அருகுண சீரமைப்பு 5 அளவு முறை. ஏன்னா இது எல்லாமே பழக்கப்பதிவு. எந்த புலனை எந்த இடைவெளியிலே பயன்படுத்தி பழகிக்கிறோமோ அதே இடைவெளிக்கு அந்த திணி வருகின்ற போது அந்த செயலை தூண்டிடும். இதெல்லாம் புலன் பதிவுகள். இதிலிருந்து கடந்து போகணும் அப்படின்ற போதுதான் 5 அளவு முறை கொஞ்சம் மாத்திக்கிட்டு வரணும். அதே அருகுண சீரமைப்பு. அப்போ நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றி குணத்தை மாற்றுகின்ற போது அதன் வழியாக செலவாகக்கூடிய காந்த சக்தி எல்லாமே இருப்பாக மாறும். சரிங்களா ஐயா? சரிங்க. ஆனா சுவாமிஜி கூட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது சரி போர் அடிக்குது அப்படின்ட்டு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க கூட நம்ம சினிமாவுக்கு போவாங்களாம். அங்க போயிட்டு அந்த காந்த ஆமா சக்தி எல்லாம் குறைச்சிட்டு வந்துருவாங்களாம். ஆமா ஆனா அந்த அங்க போகாம இருக்கிறதுக்கு இதுதான் அந்த அந்த இதுதான் சொல்றீங்களா ஐயா? அதாவது அதாவது புலன் கவர்ச்சி அப்படின்றதுல நம்ம சிக்கி இருக்கிறோங்க ஐயா. ஏன்னா சமுதாயம் பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்ட உணர்வுகள் தான். நீங்க ஒரு உணவு எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்கு ஒரு 4 விளம்பரம் போடுவாங்க. அது 2 பேர் நாக்கில் வச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு அப்படியே ஒரு போஸ் கொடுப்பாங்க. இதை இப்போ நாம சாப்பிட்டு பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் வரும். இதே போல் ஐம்புலன் கவர்ச்சியும் வந்து வெளியிலிருந்து தூண்டப்படும். உண்மையிலேயே நம்முடைய உடல் தேவை என்னன்னு பாருங்க, குறைவா தான் இருக்கும். மற்றவை எல்லாமே தூண்டப்பட்ட உணர்வுகள். இதை பழக்கம்னு சொல்றோம். இந்த பழக்கத்தை மாற்றுவதற்காகத்தான் 5 அளவு முறை. சரிங்க. ஆனா அப்படி அதுக்கு அந்த பார்த்தா வலுப்படுத்துவதற்கு தவம்.
ஓ, நீங்க புரியுதுங்க ஐயா. தவத்துல தவம் என்பது என்னன்னா வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓ, எது சரிங்க. செய்யணுமோ அதை செய்வதும், எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்ப்பதும் அந்த மன உறுதியை தருவது தவம். அதனால்தான் நீங்க அகத்தாய்வு இல்லாமல் தவம் செய்தால் அரக்க தவம் சொல்லுவோம். ஏன்னா எதை நாம் நினைக்கிறோமோ அதை திணிப்படுத்தும். அப்ப அரக்கன் தவம் பண்ணினா அரக்கத்தனம் தான் அதிகமா இருக்கும். அதனால அருகுண சிறப்பு இல்லாமல் செய்யப்படுகின்ற தவம் அரக்க தவம். ஆனா இப்ப தவம் செஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நமக்கு அருகுண சிரம் இப்ப நம்மளால பண்ண முடியல சமயத்துல அது அந்த வழியே போயிட்டு இருந்தனாலும் நம்ம தவம் செய்ய செய்ய நமக்கு ஒரு அதுல தெளிவு கிடைக்கும் இல்லைங்களாயா? தவம் என்பதிலேயே ஒரு கேள்விக்குறி இருக்குங்கய்யா. எதை தவம்னு சொல்றது? இப்ப கையை கோத்து கண்ணை முடிக்கிட்டா தவமா? இல்லைங்க, இறைவனோட ஒன்னா இருக்கிறது தான் தவம். மைண்ட் ஃப்ரீக்வன்சி தான் தவம். மன அலை வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரணும். அது குறையில எண்ணங்களே தவத்தை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா காரணம் என்னன்னு பாருங்க. எதையும் நோக்கி ஓடாதுங்க மனசு. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள், இதை விட்டு வேற எங்கேயும் போறதுக்கு மனசுக்கு வேற அனுபவம் இல்லை. அப்ப இதுல இருந்து விடுதலை பெறணும். பொருள் எதுக்கு? புகழ் எதுக்கு? அதிகாரம் எதுக்கு? எண்ணத்தை சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? எல்லாம் நம்முடைய உடலில் நம்முடைய காந்தத்தின் தன்மாற்றம் தவிர வெளி எதுவுமே கிடையாது. வெளி எதுவுமே கிடையாது. நம்ம இத்தனை காட்சி பார்க்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது எங்க இருக்குது? அதெல்லாம் இந்த உடம்பு என்ற அந்த ஒரு கியூபிக் எடுத்துக்கங்களேன், இதுக்குள் மட்டும்தான் வாழ்க்கை. வெளி ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம கண்ணுடைய பார்ப்பதனால நமக்கு இந்த உலகமே எனக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கண்ணுல அந்த காட்சி மோதி மூளை வழியாக அறிவு உணர்கின்ற போத காட்சியும் தெரியுது இல்லையா? இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காட்சி கண்களை தொடவில்லை என்று சொன்னால் இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சைஸுங்க உடம்பு? அவ்வளவுதான். வாழ்க்கையும் அவ்வளவேதான். எல்லா அனுபவமும் இந்த ஸ்கொயர் எம்எம்குள்ள அடங்கி போயிடும். கியூபிக் எம்எம்குள்ள அடங்கி போயிடும். ஆனா இப்ப அந்த இத காட்சியை நம்ம பாக்குறதால தான் நிறைய உணர்ச்சி தூண்டப்படுது. அப்பதான் பார்க்கும் போதே வித் அவேர்னஸ். ஆனா இப்ப கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் உணர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாதுங்களா ஐயா? அவங்களும் பொருள் இப்ப கண்ணு தெரியாதவங்க கூட ஒரு மாதிரி உலக அப்படியே மாயையில மயங்கி அப்படியே ஒரு பொருள் தேடுறதோ இல்ல வேற எல்லா உணர்ச்சியும் இருக்கதானங்க செய்யுது. ஆனா கம்மியா இல்லையே. நீங்க எந்த தவறை பார்வை இல்லாதவங்க செஞ்சாங்கன்னு எங்கேயாவது ரெக்கார்ட் இருக்கா? பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, பார்க்கிறோம் என்கிறபடியால் பாவத்தை செய்தீர்கள், நீங்கள் குருடராய் இருந்திருந்தால் பாவம் இராது. சரிங்களா? அப்ப கண்ணு இருந்தாலும் குருடர் மாதிரி பிஹேவ் பண்ணணும். அதாவது கண்ணுடைய நோக்கம் என்ன? பாதுகாப்பு, பராமரிப்பு, அவ்வளவுதானே. பாதுகாப்பு, பராமரிப்பு, ஒரு தொழில் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட் எல்லாம் ஒரு அளவோட நிறுத்திக்கணும் இல்லைங்களா? ஒரு சினிமாவுக்கு 4000 கொடுத்து முதல் ஷோ பார்க்கணும் போறவன் அறிவுள்ளமா போவானா? அந்த 3 மணி நேரத்துக்குள்ள 4000 சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னு இது என்ன பிறப்பு? இது பெற்றது என்ன மாதிரியான பிறப்புகள்? ஆமாங்கய்யா. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நோக்கினோம்னா எந்த ஒரு புது ஃபீல்டுமே வராம போயிடுங்களாயா? நம்ம உள்ளதே போதும். பெண்ணு கெட்டு போச்சு. ஒண்ணு இல்லாம நம்ம தாத்தா பாட்டி நல்லாதான் இருந்தாங்க. எல்லா வசதியுள்ள நாம பல சிக்கல சிக்கி இருக்கிறோம். அதாவது தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மலிய கண்டோம். யோசிச்சு பாருங்க. அதாவது உடம்பு எல்லாத்துக்கும் பழகிக்கும்.
உடம்புக்கு வசதி என்பதுக்கு எல்லை கூட கிடையாது. தெரியுங்களா? என்னங்க உடம்புக்கு உடம்பு வசதி? வசதி என்பதுக்கு எல்லை கூட கிடையாது. ஓ ஆமா ஆமாங்க. நீங்க எத்தனை சுகத்தை காட்டினாலும் அது சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டே போகும். ஒரு நாள் அந்த சுகம் இல்லைன்னு சொன்னா அது வெறுத்து போயிடும். இப்போ நீங்க இந்த இவங்களை பாருங்களேன், நரிக்குறவர்கள் பாருங்களேன், ஒரு முகவரி கூட கிடையாது இல்லையா? ஆமாங்க. அவங்களுக்குள்ள எத்தனை கொலை நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன விலங்கத்தனம் வாழ்க்கை வச்சுக்கங்க, ஆனா மக்கள் படுகின்ற எந்த அவஸ்தையாவது அங்க இருக்கா பாருங்க. இல்லையே, யோசிச்சு பாருங்க. ஆமாங்க. நானும் அதை சில சமயத்துல யோசிப்பேங்க. நம்ம எல்லாம் இங்க ஏதோ படிச்சுட்டாங்க, இங்க வந்து ஒரு அப்ப இதுல என்னன்னா இருக்கோம். அது சிறப்பு அல்ல, அது குழந்தைத்தனமான வாழ்க்கை இல்லையா? பிரச்சனை இல்லை, ஆனா குழந்தைத்தனமான வாழ்க்கை. எது சிறப்பு? குழந்தை வளரணும், வாழணும், ஆனா மனசை மட்டும் குழந்தை மாதிரியே இருக்கணும். இன்னொரு பிறவை நாஞ்செடுத்தால் இறைவா என்றும் குழந்தையை வாழ விடு. ஒன்றையடி அல்ல, குழந்தை மனம். ஏன்னா குழந்தை மனத்துக்கு பேதம் தெரியாது, அதே போல் ஹாப்பியா தான் இருக்கும். ஆமாங்க. யாரு சிரிச்சாலும் சிரிக்கும், யாரு அது ஆனா வாட்டுக்கு நம்ம ஒண்ணுமே கிட்ட உள்ள பேசாம மோட்டர் பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கும். ஆனா அதுங்கிட்ட அதிக பதிவு இல்லைங்க. நம்ம கிட்ட வந்து அவன் நல்லது செஞ்சான், அவனுக்கு நல்லது செய்வோம், இவன் இதை கெட்டது கடந்து செஞ்சான், போவதானே ஞானம். நமக்கு ஏமாத்தனா அவனை பழி வாங்குவோம் அப்படின்னு தான். இல்லாட்டி சரி, அட்லீஸ்ட் அதை பாதுகாக்கிறதுக்காவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குங்க ஐயா. அதுக்குத்தானே ஆன்மீக வழி காட்டுது. நீங்க ஆன்மீகத்தை கை கொண்டு விட்டால் யாரும் நமக்கு எடுத்து செய்ய மாட்டாங்க. அப்படியே செய்தால் எப்படி செய்ய முடியும்? நம்முடைய வினைப்பதிவை இன்னொருத்தர் வாங்கிட்டு போறார். நமக்கு துன்பத்தை தந்து என் வினைப்பதிவை அவன் சுமக்க போகிறான். நண்பர்கள் புண்ணியத்துல பதிவு கொள்வாங்க, விரோதி தான் நம்முடைய பாவத்தில் பங்கு கொள்வான். நினைச்சா அதனால் நண்பனை விட விரோதி தான் நமக்கு கை கொடுக்கிறவன். பின்ன எப்படி இதனை தெரிஞ்சுக்கலாம்? எப்படி எதிர்களை வாழ்த்துவீங்க இல்லையா? இதில் ஏன் வாழ்த்துறோம் அப்படின்னு? நண்பர்கள் புண்ணியத்தில் பங்கு கொள்வார்கள், பாவத்தில் பங்கு கொள்பவன் எதிரி மட்டுமே. அதனால் மனம் குளிர வாழ்த்தலாம். இனிமே என் பாவத்தை நீ சுமக்க போறியே இறைவா, நீ நல்லா இருப்பா. ஆனா அவங்க மனம் தெரிந்து நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்தோன்னு எதுக்குங்க சொல்லணும்? அப்ப அப்படியே இருந்தா இன்னும் நல்லது. ஏன்னா அவன் திருந்தினாத்தான் இதை சுமக்காம இருப்பான். யாருமே தப்பு பண்ணி வச்சுங்கய்யா, உலகம் நல்லா தானே இருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்டே தேவையில்லையே. ஆனா நம்ம பாவத்தை எடுக்கிறதுக்கு அந்த அப்படி இருந்த கொஞ்சம் பேர் இருந்தா தானே நம்ம இல்ல இப்போதைக்கு அது ஓகே. ஆனா மகள் எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, இதெல்லாம் இல்லாம எல்லாருமே நல்லா இருங்க. கொடுக்கிற இடத்தில் இருக்க வேண்டுமே தவிர யாரும் வாங்குற இடத்தில் இருக்கக்கூடாது. நல்ல அதுதான் வளமுடன் வாழ்வது. நல்ல ஒரு சிறந்த ஒரு உதாரணங்க ஐயா. நான் நினைச்சேன் அவங்க மனம் தெரிந்து நல்வாழ்வு வாழணும்னா நாம வந்து அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, உலகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இல்ல, அவன் திரும்ப நமக்கு எதுவும் கெட்டது பண்ணாம இருக்கணும். இல்ல அது மட்டும் கிடையாது, நம்முடைய பாவத்தையும் சுமந்துட்டு இருக்கிறான். அப்ப நன்றி பாராட்ட வேண்டாமா? ஆமாங்க, கண்டிப்பா பண்ணுங்க. அதான். ஓகே, மிக்க நன்றிகள் ஐயா. ராதாம்மா வந்தீங்களா? ராதாம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அறிவை பத்தி வரிசையா கவிதைகள் வந்துகிட்டே இருக்கு ஐயா. இன்னொரு புக்கு போடலாம்னு நினைக்கிறேன் அறிவை வச்சு. என்னம்மா? அதுக்கு அறிவை பற்றியே நம்ம கனடால வந்து வரிசையா கவிதைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கவிதைகள் வந்துருச்சு. ஆமாமா. சோ இந்த டாபிக்கை வச்சு ஒரு நெக்ஸ்ட் ஒரு புக்கு போடலாம்னு நினைக்கிறேன். அறிவே தெய்வமா? ஆமா, கண்டிப்பா செய்யலாம். ஆமா, அறிவு
அதாவது கான்சியஸ்னஸ் பத்தி ஆமா. நல்ல ஒரு விளக்கம் ஐயா. நிறைய விளக்கங்கள், மகரிஷியுடைய அற்புதமான கவிதைகள் ம். ஐயா தேடி பிடிச்சு போடுறாங்க. So, உண்மையிலே கவிகள் அதுவும் பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும் அதுவும் மைண்ட்ல வச்சுக்கோங்கய்யா. சரிம்மா. அந்த அந்த புக்கு கட்டாயமா வேணும். ஆமா. அதுக்கு உண்டான கவிதைகள் வந்து போட்டாங்க அப்படின்னா அது கூட ஒரு புக்கா இது பண்ணிக்கலாம். சரிம்மா. அதே மாதிரி சிதம்பர ரகசியம்ங்கிறது வந்து சுத்தவெளி தானீங்க. ஆமாம்மா. கருப்புன்னு சொல்றதை விட ஒன்றும் இல்லாத ஒன்று. பெரிய சிதம்பர ரகசியம் அப்படின்னுவாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாதத ஆமா. ஒன்றுமில்லாத ஒன்று. ஆமா. இல்லையா? ஆமா. சோ பெரிய சிதம்பர ரகசியம்னா ஒண்ணும் இல்ல, அதுதான் வந்து பெரிய ஆமா, பெரிய சிதம்பர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நத்திங்னஸ் ரகசியம். ஆமா. இல்லைங்களா? ஆமா. அதுதான் சொல்ல வந்தேன். அதான் சாமி சொல்லுவாங்க, பியூர் பிளாக் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. பியூர் ஸ்பேஸ் அது. அது நமக்கு வந்து அது பிளாக்கா தெரியுது, பட் பியூர் ஸ்பேஸ். தேர் இஸ் நத்திங்னா ஆமா ஆமா, கரெக்ட் தான்மா. ஏன்னா அந்த பிளாக் என்பது திணிவு நிலையில தோற்றம் தான். உள்ளது பியூர் ஸ்பேஸ் தான். கரெக்ட். ஆமா, நம்மளாதான் வந்து அந்த கலர் இஸ் பிளாக் அப்படிங்கிறதுக்கு வைக்கிறோம். ஆக்சுவலி அந்த பிளாக் என்பது டெப்த் காட்டுக்கூட, அவ்வளவுதான். அடர்த்தின்னு வந்துரும். அப்புறம் பிளாக்னு வந்தீங்க. ஆமா, அடர்த்தின்னு வந்துரும். அதே மாதிரி இப்போ ஒரு ஐயா சொன்னாரு, அப்ப இன்னைக்கு ஒரு பேராசிரியர் ஒருத்தர் சொன்னாரு, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டோம் அப்படின்னா நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்மள பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, நம்மள பார்த்து இது பண்ண அதுக்காக கூட வாழ்த்தலாம் சொன்னாரு. எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு வாழ்த்திட்டோம்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் நல்லா இருப்போம், நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்னதுக்கு அதுக்குதான் பண்ணேங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஒரே கருத்து மகிழ்ச்சி எவ்வளவு விதமான பாடல்கள் மாத்தி மாத்தி எழுதிருக்காரு. அதுதான்மா, சில சமயங்களை பார்த்தா ஒண்ணு மாதிரி தெரியும். வச்சு எவ்வளவு விதமாக சுத்தி 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 எழுதிருக்காருன்னு பாக்கச்சு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா, அதாவது ஒரு கருத்து பல கோணங்களிலே, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்துல புரியும் இல்லையா? அதுக்காக என்னவோ பல கோணங்களை திரும்ப திரும்ப ஒரு மைய கருத்தை சுத்தி சுத்தி சொல்றாங்க. நன்றிம்மா. வாழ்க. ஜனஐயா கேட்க போறீங்களா? இல்லையா, அடுத்த தடவை ஆகட்டும். வாழ்க வளமுடன். ரைட். இதுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அதுக்கு முன் ஐயாவுக்கு சேர்ந்து வாழ்த்து கூறுவோம். இன்று மிகவும் சிறப்பாக எங்களுக்கு ஒரு அருமையான கருத்துக்களையும் சிந்தனை செய்த முதலை பேராசிரியருக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு,